எப்படி இருக்கு? இத கோயிலாக்குறது உன் கையில தான் இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? வா. அதோ அதான் நம்ம பெட்ரூம். வா. கவிதா, எனக்கு ரொம்ப மென்மையான மனசு. ரொம்ப அன்போட இருப்பேன். என்னையே நான் பல தடவை பாக்கியசாலியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலி. அது எப்படின்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் உனக்கு சரியா புரியல? இப்ப காட்டுறேன். அது இப்படிதான். எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் வைஃபுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். அதுல எனக்கு தெரியும். எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி உனக்கு கோவம் வருது எப்படி நான் பார்க்க இங்க இருந்து வேண்டாமா? போனா போதும். ஐயோ போங்க. கவிதா போங்க. நான் சொன்னா கேளு. நான் போக மாட்டேன். போங்க. ஐயோ என்னம்மா இது இவ்வளவு சூடா இருக்கு? நீ இதுல பஸ்ட் நீ கலக்கல? ஏதோ ஞாபகத்துல கலக்க மறந்துட்டேன். இத பாருமா, இவ்வளவு சுடு தண்ணி உன் உடம்புல பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பஸ்ட் தண்ணி கலக்கணும். இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு? உன்னோட கடவுள் இதானா? எனக்கு கடவுள் நீதான். போங்க. இங்க வா. கற்பூர தீபத்தை பார்த்தா வணங்கணும். கட்டின பொண்டாட்டிய பார்த்தா அணைக்கணும். ப்ளீஸ் சொன்ன கேளு. வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ் கவிதா சொன்ன கேளு. ஐயோ வேண்டாம், என்னால முடியாது. இல்ல கவிதா. ஐயோ வேண்டாமா ப்ளீஸ்.
கவிதா ஆ கவிதா வந்துட்டேங்க. கவிதா ஷூ. கிளம்பா. ஐயே, இப்படிதான் பட்டன் போடாம ஆபீஸ் போவாங்களா? இந்த ஷர்ட்ல எக்கச்சக்கமா பட்டன் இருக்கு, அதனால தான் அந்த குழப்பம். ம். ஏய், இந்த பட்டன் கூட சரியா? ஷூ, சும்மா விளையாடாதீங்க போங்க. ஏய், இதோ போறேன். போங்க. அட போறேன்பா. ஆபீஸ் போணும்ன்றியா? போகணும்ல. போங்க. ஐயோ. ஐயோ, கை இவ்வளவு பெருசா கட்டாயிருக்கு. இரு, கொஞ்சம் டவல் எடுத்து கட்டுறேன். ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா அது? ஆப்பிள் எடுத்து வரும்போது பார்த்து வரக்கூடாதா? நான் டாக்டர் கூப்பிடுறேன். பரவாயில்லைங்க. இதுக்கு இப்படி பதறீங்க? எனக்கு தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல. உனக்கு தெரியாதுமா, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. ஹலோ ஹலோ, சர்மா கிளினிக்கா? டாக்டர் பாலாஜி இருக்காரா? இல்ல, அவர் டிஸ்பென்சரி போயிருக்காரு. டிஸ்பென்சரி போயிருக்காரா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போனாரு? இங்க இருந்து லேட்டா தான் சார் கிளம்புனாரு. சரி சரி, நான் அங்கேயே அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. ஹலோ, டாக்டர் பாலாஜி இருக்காரா? இருக்காரு. நான் அவர்கிட்ட ரொம்ப அவசரமா ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட பேசணும் சார். தயவுசெய்து அவர்கிட்ட போன் கொடுங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். இப்ப அவர்கிட்ட போன் கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுங்கன்னு சொன்னேன். ஹலோ, நான் தான் சொல்றேன்ல. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? யோ, என்னையா அது? ஏய். தகராறு பண்றியா? ஏய், என்னடா மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை பேசுறா. சொல்லிருக்கல. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இடியட், போனை கட் பண்ணிடா. என்ன கவிதா அது? எதுக்கு போனை கட் பண்ண? இதுக்காக நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட நீ பிடிக்கல. சும்மா இரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு பாரு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இரு கவிதா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ப்ளீஸ், நான் காஃபி எடுத்துட்டு வரேன். கவிதா, நீ ரொம்ப லக்கி பர்சன்டி. என் புருஷனும் இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவர் என் மேல ரொம்ப அன்பு காட்டினாரு. நானும் அவரை ரொம்ப நேசிச்சேன். எங்களோட தாம்பத்தியத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தென்றலா இருந்த எங்க வாழ்க்கையில புயல் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த புயல் கமான் மச்சு, வா, இது நம்ம வீடுதான். கவிதா, கவிதா. கவிதா, இது என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. இவன் தான். ஏய், எஸ் கவிதா, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. சொல்ல மறந்துட்டேன், இவன் உன்னுடைய ஊர் தான். நீ படிச்ச காலேஜ் தான் படிச்சான். காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்ப நான் சொல்வேன், டேய், இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்கடா, அதனால காதலிக்காத, அது ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம பெரிய பணக்காரியா பார்த்து காதலிச்சான். இன்னைக்கு படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு வெளியே வந்திருக்கான். சரி விடு, விதின்னு சொல்லணும். இவன் கொஞ்ச நாள் நம்ம விட்டு தான் தங்க போறான். நல்லபடியா பாத்துக்கலாம். அவன் தங்க வேண்டிய ரூமை காட்டு. வாங்க. ஓ, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா? எங்க வீட்டுக்கு வாசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும். யார் இதை பண்ணாங்க? டேய், இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அவ என் பொண்டாட்டி. என்னடா ஜோக் அடிக்கிறேன், சிரிக்க மாட்டியா? வாசு வீட்டுல இருந்ததால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் புருஷன் கிட்ட எங்க காதல் விஷயத்த எங்க அவர் சொல்லிடுவாரோன்னு எனக்குள்ள ஒரே டென்ஷன்.
என் புருஷன் இல்லாத நேரத்துல என்ன கெடுக்க வந்திருப்பானோ அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்தேன். ஒரு நாள் என் புருஷன் இல்லாத சமயத்துல வாசு என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்க நான் அவன் ரூமுக்கு போனேன். நீங்க வருவேன் எனக்கு தெரியும். என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? இத பாத்தியா? நீ தான் என்ன மறந்துட்டிய. நீ மறக்கலாம், ஆனா என்னால அதை மறக்க முடியலையே. உன்னை பார்த்ததை மறக்க முடியுமா? கோயில்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன், அதை மறக்க முடியுமா? நீச்சல் குளத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணா குளிச்சோமே, அதை மறக்க முடியுமா? ஒரே ரூம்ல நம்ம ஒண்ணா இருந்துமே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ என்ன விரும்பி அப்படியே கட்டி பிடிச்சியே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ இந்த இடத்துல முத்தம் கொடுத்தியே, அதை மறக்க முடியுமா? போதும் வசு, போதும். நான் எதையும் மறக்கல. கொன்னேன்.